ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஒரு காலை வேளையிலும் இந்த மாதத்தின் இந்த முதல் ஆராதனையை காண செய்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனைப் போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அவ்வளோ அன்புள்ளவர், அவ்வளோ கரிசனை உள்ளவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்மீது நினைவாய் இருக்கிற தேவன். ஆமென். அந்த தேவனை உயர்த்தி ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கையை தட்டி கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ ஜனமாகிய நாம் எல்லாரும் ஒருமித்து நம்முடைய நாவுகளை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் மகிமைப்படுவார், சத்துரு தோற்று போவான். இன்றைக்கு பலவானின் வல்லமைகள் விழுந்து நொறுங்க போகிறது. நம்பிக்கையோடு உம்மை உயர்த்துவதே உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் ஏக்கமையா. நீ செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணி எண்ணி பாடுவே. நீ தந்த வாழ்க்கை பேரின்பம், அதை எண்ணி எண்ணி உயர்த்துவே. துதித்தலுடனேவும் சந்நிதியில் வருகிறோ, சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனேவும் சந்நிதியில் வருகிறோ, சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். உம்மை உயர்த்துவதே உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே, உமக்காய் வாழுவதே எஸ் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மை உயர்த்துவதே சப்பா உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே, உமக்காய் வாழ நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் இதயத்தின் ஏக்கமையா. கர்த்தரே அவர் ஒருவரே பெரியவர், வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறவர், பூமி அனைத்திற்கு மேலாக உயர்ந்தவர், பூமியில் உள்ள எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். கர்த்தரே பெரியவர், வானங்களிலும் நீர் உயர்ந்தவர். சொல்லுங்க, கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களிலும் நீர் உயர்ந்தவர். உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், ஆமென், சகலத்தையும் உருவாக்கினவர். நீர் இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். சொல்லுங்க, நீர் இருந்தவர், இருந்தவர், இப்பொழுதும் இருக்கிறவர், இருப்பவர், என்றென்றும் இருப்பவர், முடிவு இல்லாதவர். நீர் இருந்தவர், இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். என் தேவனுக்கு முடிவே இல்லை. இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். துதித்தலுடனேவும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனேவும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம்.
வானம் அவருடைய சிங்காசனம், இந்த பூமியோ அவருடைய பாதபடி. சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் நம் வாழ்க்கையில செய்ய நினைத்தவைகள் ஒன்றும் தடைபடாது. அது பொல்லாத பிசாசினாலோ மனுஷிக வல்லமையினாலோ அதை தடை செய்ய முடியாது. நம் தேவன் பெரியவர். வானங்களும் சிங்காசனம், பூமியும் முந்தன் பாதபடி. வானங்களும் சிங்காசனம், இந்த பூமியும் முந்தன் பாதபடி. சகல லோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. நீர் அதிசயர், அற்புதர், சர்வ வல்லவர். நீர் அதிசயர், அற்புதர், சர்வ வல்லவர். சொல்லுங்க, நீர் அதிசயர். அவர் உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை காண பண்ணுவார். சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். Almighty God. நீர் அதிசயர், அற்புதர், சர்வ வல்லவர். சர்வ வல்லவரே, நீர் அதிசயர், அற்புதர், சர்வ வல்லவர். துதிகளுடன் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனேவும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதிகளுடனேவும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதிகளுடனேவும். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கும்படியா வந்திருக்கிறீங்க? நல்ல நாவை திறந்து கர்த்தரை உயர்த்தி சங்கீதங்களால் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். துதிகளுடனேவும் சந்நிதியில் ஹல்லேலூயா, சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். உம்மை உயர்த்துவதே உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மை உயர்த்துவதே, உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே இதயத்தின் ஏக்கமையா. நீ செய்த நன்மைகள், நீ செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணி எண்ணி பாடுவே. நீ செய்த வாழ்க்கை பேரின்பம், அதை எண்ணி எண்ணி போற்றுவே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம். Oh yes mighty Father, நீங்க தந்திருக்கிற வாழ்க்கை அப்பா அது பேரின்பம், வாழ்க்கை பேரின்பம், அதை எண்ணி எண்ணி உயர்த்து. சொல்லுங்க, நீ செய்த நன்மை, நீ செய்த நன்மைகள், அதை எண்ணி எண்ணி பாடுவே. எத்தனை பேர் உண்மையா பாடுறீங்க? கர்த்தர் செய்த நன்மைகள் எனக்கு ஆயிரம், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வாழ்க்கை அது மகா பெரியது. நீ செய்த நன்மைகள் ஆயிரம், அதை நினைச்சா உங்களால பாடாம துதிக்காம இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை, எவ்வளவு நல்ல வாழ்வை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை எண்ணி எண்ணி நீ செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணி எண்ணி நீ தந்த வாழ்க்கை பேரின்பம், அதை எண்ணி எண்ணி உயர்த்துவே. துதிகளுடனேவும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி துதிகளுடனேவும் சந்நிதியில் வருகிறோம்,
கரங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை எல்லாரும் எழும்பி நின்று சொன்ன சொல்லை காப்பாற்றும் கர்த்தருக்கு ஆராதனை 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 வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை ஒன்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் ஆமென் உம்மை விட யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவுமே இல்லை. ஓ நீ சொல்லி அமராத நல்ல விசுவாசத்தோடு புயல் ஒன்றை நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. இப்போ கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் நல்ல நம்பிக்கையோடு ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிட மாட்டார். ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆமென் ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் அந்த வார்த்தையை சொல்லுங்க மறுபடியும் ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ ஐயா பூர்வத்தில் அடைப்பட்டதை நீர் எனக்காக திறந்து வை சொல்லுங்க பூர்வத்தில் அடைப்பட்டதை ஒருவரும் அடைக்க முடியாதபடிக்கு எனக்காக முடியாதபடிக்கு எனக்காக திறக்கிறவரே பூர்வத்தில் அடைப்பட்டதை திறவுகளை உடையவர் சொல்லுகிறார் எனக்காக திறந்து வைத்தீ ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீ ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே அவர் சொன்னார் அப்படியே நிறைவேற்றுவார். அவர் வாக்குமாற மனிதன் அல்ல மனமாற மனபுத்திரனும் அல்ல. இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே நீ சொல்லி அமராத புயல் ஒன்று நீங்க மாத்திரம் இப்போ நீ சொல்லி கேளாத சூழ்நிலை இன்னும் கூட கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சொல்லி கேளாத எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என் தேவன் சொன்னா நடக்கும். நீ சொல்லி அமராத புயல் ஒன்று பார்த்தது உங்க சூழ்நிலையை பார்த்து கட்டளையிடுங்க. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை கையை அசைச்சு சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை
ஆராதனை ஆராதனை. வார்த்தை நிறைவேற்றுகிறவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர், முடிக்கும் வரையிலும் கைவிடாதவர். எஸ், சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஹalleluya. ஆராதனை ஆராதனை ஆராதனை. என் இயேசுவுக்கு ஆராதனை, என் தகப்பனுக்கு ஆராதனை. நான் ஆராதிக்கிறேன் தேவனுக்கு எல்லா மகிமையும் கனமும் செலுத்துகிறேன். அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். அவராலே அன்றி ஒன்றுமில்லை, அவராலே அன்றி ஒன்றும் செய்ய முடியாது. என் தேவனாலே எல்லாம் கூடும். மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினவர், 4 நாட்களான கல்லறை அடைக்கப்பட்டிருந்தவனை கல்லை புரட்டி போட்டு வெளியே கொண்டு வந்தவர் பெரியவர். ஓ, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். 4 நாட்களான கல்லறைக்குள் அடைக்கப்பட்டிருந்த மனிதனை என் தேவன் வெளியே கொண்டு வந்தது உண்மை என்றால் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற போகிறது உண்மை. உங்கள் காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ண போகிறது உண்மை. ஜீசஸ் ஹalleluya. நல்லா துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்லா துதிங்க. துதிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுகிறது, அந்த காரியங்கள் இப்பொழுது மாறுகிறது, அந்த தடைகள் இப்பொழுது உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல அந்நிய பாஷையில கர்த்தர் தந்திருக்கிற அந்த பற்பல பாஷைகளை பேசி கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சத்துரு அவன் உங்கள் எல்லைகளை விட்டு புறப்படுகிற நேரம் இது. அவன் உங்கள் எல்லைகளை விட்டு புறப்படுகிற நேரம் இது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எல்லா சத்துருவின் அதிகாரங்களும் அவனுடைய துரைத்தனங்களும் விலகி போவதாக. ஹalleluya 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 ஹalleluya. கொந்தளித்துக் கொண்டிருக்கிற கடலை அமர பண்ணுகிறவர், பெருங்காற்றை அமர்த்துகிறவர், எழும்பிக் கொண்டிருக்கிற அலைகளை தத்தளித்துக் கொண்டிருக்கிற படகை அமைதிப்படுத்துகிறவர். உங்கள் வாழ்க்கையை அமைதிப்படுத்துகிற தேவன் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையை அமைதிப்படுத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வத்தில் அடைப்பட்டவைகளை இப்பொழுது தேவன் உங்களுக்காக திறக்கிறார். ஒரு மனிதனும் அதை அடைக்க முடியாது. எந்த ஒரு மனித வல்லமையோ எந்த ஒரு பிசாசின் வல்லமைகளோ அதை தடை செய்யவே முடியாது. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றுகிறது, இப்பொழுதே அந்த காரியம் தோன்றுகிறது, இப்பொழுதே அது உற்பத்தியாகிறது, இப்பொழுதே அது உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த காரியத்தை நல்ல கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய காரியம், ஒரு புதிய காரியம், ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய வாழ்வை தேவன் கட்டளையிடுகிறார். ஹalleluya. நன்றி அப்பா. ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் ஜீசஸ். ஹalleluya. மோசேயின் நாட்கள், யோசுவாவின் நாட்கள், அப்படியாக பல நாட்கள் பல காலங்கள் கடந்து வந்து விட்டது. அந்த கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு வாக்குத்தத்தம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமின் நாட்களில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஒரு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்தவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சந்ததி சந்ததியாய் பெருகி இப்பொழுது சந்ததியானது அடிமைப்பட்டு எகிப்தில் அடிமைப்பட்டு சிக்கி கூக்குரலிட்டு கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் வார்த்தையை ஒரு நாளும் மறக்கல. ஆண்டவர் வார்த்தையை மறக்கிறவர் அல்ல, அவர் வாக்கு மாறுகிறவரும் அல்ல. ஐயோ சொல்லிவிட்டனே அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல. உங்களுக்கு சொன்னது அப்படியே செய்து முடிக்கிறவர், உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கிறவர். அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஐயோ, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நன்மையாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கை, நான் கடந்து கொண்டிருக்கிற இந்த பாதை, நான் சந்திக்கிறதான இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு எதிரும் புதிருமாய் காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் எதிராய் கோணலாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் சொன்னதை
வேலை செய்து முடிக்கிற வரையிலும் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் செங்கடலுக்கு நடுவில் அவர் உங்க கூட இருப்பார். எரிகோக்கு முன்னாடி அவர் உங்க கூட இருப்பார். யோர்தானையும் கடப்பதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் கூட இருப்பார். அவர் கூட இருப்பார். அவர் கூட இருப்பார். சங்கீதத்தின் புஸ்தகம் 77வது சங்கீதம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வழிகளை குறித்து இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கடலின் மேல் இருக்கிறது. அவருடைய வழிகள் கடலின் மேல, அவருடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்கள் மேல இருக்கிறது. ஆனாலும் தம்முடைய ஜனத்திற்காக அந்த கடலை வற்றி போக பண்ணுகிறவர், தம்முடைய ஜனத்திற்காக அந்த தண்ணீரை உலர்ந்த தரையாய் மாற்றி அவர்களுக்கான பாதைகளை உருவாக்கி கொடுக்கிறவர். ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பின்பாக எகிப்தின் சேனைகள் பின் தொடர்ந்து வருகிற சத்தத்தை கேட்டு ஜனங்கள் கூக்குரலிட்டு அலறி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். கடலை இரண்டாக பிளக்கிறார். தம்முடைய ஜனம் நடப்பதற்காக அந்த பாதை சேரும் சகதியுமாக வேதம் சொல்கிறது. அது உலர்ந்த தரையாய் காணப்பட்டது. தம்முடைய ஜனங்களை உலர்ந்த தரை வழியாய் தேவன் அக்கறைப்படுத்தி எந்த எகிப்தின் சேனை தொடர்ந்து வந்ததோ, பின் தொடர்ந்து வந்தவனை அதே செங்கடலில் தேவன் அமிழ்த்து போட்டது. அது உண்மை என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும், எல்லா துரைத்தனங்களையும், எல்லா அதிகாரங்களையும் தேவன் சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி போடுவது அது நிச்சயம். நல்ல கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு எதிராய் ஒரு வழியாய் தொடர்ந்து வருகிறவர் 7 வழியாய் ஓடி போவான். என்னை பின் தொடர்கிறவனை என் தேவன் அவனை மடங்கடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் அவருடைய வார்த்தை, காரணம் அவருடைய வாக்குத்தத்தம். அவருடைய வாக்குத்தத்தம் என்னோடு கூட இருக்கிறபடியினால் எந்த மலையும் நான் கடந்து செல்வேன், எந்த சூழ்நிலையும் நான் கடந்து செல்வேன், எந்த கடலையும் நான் கடந்து செல்வேன். ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஓ ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும். நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இம்மட்டும் எனக்கு உதவி செய்த தேவனே, இதுவரை உதவி நீரே. எல்ரோய், எல்ரோய், என்னையும் கண்டீரே. எப்படி நான், ஆமாப்பா, எல்ரோய், எல்ரோய், இந்த வனாந்திரத்துல உங்க கண் என் மேல பட்டதே, எப்படி நன்றி சொல்லுவேன். எல்ரோய், எல்ரோய், என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஆல்மைட்டி காட். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை நீர் தந்ததற்கா
கரங்களை உயர்த்தி சத்தமாய் இயேசுவே இயேசு, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கம்பீரமா இயேசு இயேசுவே இயேசுவே இயேசு, Jesus, hallelujah, இயேசு, இயேசுவே நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி அப்பா, நன்றி உங்க அன்புக்காக நன்றி அப்பா, உங்க நேசத்திற்காக நன்றி, எனக்கு பாராட்டி வருகிற நல்ல கிருபைக்காக நன்றி, இம்மட்டும் என்னை வாழ வைத்திருக்கிறீரே அதற்காக நன்றி, உங்க கரத்தினால் என்னை தாங்கி கொண்டீரே அதற்காக நன்றி. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அளவில்லா அன்பீர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி வருகிறீரே நன்றி நன்றி நன்றி. அழிந்து போக வேண்டியவன், இந்த உலகத்தை விட்டு காணப்படாமல் போக வேண்டியவன், என்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறீரே நன்றி நன்றி ராஜீச. அளவில்லா அன்பிற்காக நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். 7 மாதம் கண்மணி போல பாதுகாத்தவர் இந்த 8வது மாதத்தில் உங்களை எட்டாத உயரத்திற்கு அவர் உயர்த்த போகிறார், அவர் உங்களை தூக்கி நிலை நிறுத்த போகிறார். தேவன் உங்களை சீர்படுத்தி, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்த போகிறார். தேவனுடைய மகிமையை நீங்கள் காண போகிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி மகிமை 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 மகிமை, தேவனுக்கே மகிமை, கர்த்தர் ஒருவருக்கே மகிமை. glory 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 Jesus, hallelujah hallelujah. மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்திலும் உடைய சமூகத்திலே மட்டுமாய் நாங்கள் பாடியுமை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம்பா. பரிசுத்தமுள்ளவரே, நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், உம்மை போல ஒருவரும் இல்லை அப்பா. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் இம்மட்டும் எங்களுக்கு நீர் செய்து வருகிற எல்லா உபகாரங்களுக்காக நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, உடைய பிரசன்னத்திற்குள்ள எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எங்கள் குடும்பத்தை இந்த சபையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை, இந்த துதிபலியை, அந்த நன்றி பலிகளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி பெருமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 646113. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.